வேதாந்தத்தையும் சொல்லி கர்மயோகத்தையும் சொல்லி ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்லிருக்கிறதுனால ஓரளவு கர்மயோகம் அவனுக்கு அர்ஜுனனுக்கு புரிஞ்சுது. வேதாந்தம் புரியல, அவனுக்கு என்ன பண்ணணும்னு புரியல, ஸ்பஷ்டமாக புரியல. கர்மயோகம் பகவானுக்காக நம்ம வேலை செய்யணும், பலத்தெல்லாம் பகவான்கிட்ட கொடுத்துடணும், வேலையை மாத்திரம் செஞ்சுட்டே இருக்கணும், நம்ம கடமைகளை விடாமல் செய்தால் பகவானுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு நல்ல ஞானம் கிடச்சி மறுபீர் இல்லாத நிலை கிடைக்கும்னு ஓரளவு புரிஞ்சுட்டான். ஆனால் அந்த வேதாந்தம் மூலமாக ஞானத்தை அடையலான்னாலே அது என்னதுன்னு அவனுக்கு புரியல, கொஞ்சம் சிரமமான வழியாக இருந்தது. அதுக்காக அவன் சில கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான் பகவானை பார்த்து. அர்ஜுன் உவாச்ச கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதஞ்ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்சதே அதியஜ்ஞா கதம் கோத்திர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாணகாலேச்ச கதம் ஞேயோசி நீதாத்மபிஹி. ஞான மார்க்கத்தில் போகிறவாளுக்கு என்னென்ன மாதிரிலாம் வழிகள் உண்டு? அத்தியாத்மம்னா என்ன? அத்தியாத்மம்னா பரமாத்மஸ்வரூபம் ஒன்று தான் அத்தியாத்மஸ்வரூபம். அதி திஷ்டத்தீதி அத்தியாத்மம். தன் ஸ்வரூபத்தை தானே லயிச்சு கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது இருக்கோ அதுதான் அத்தியாத்மம். அதிபூதம்னா என்னென்னா எது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கோ, சூட்சும ரூபமாக அந்த பிரபஞ்சம் இருந்தது, அதை ஸ்தூல ரூபமாக ஆக்கி மழையெல்லாம் பொழிய வச்சு தானியங்கள்லாம் வரும்படியாக செஞ்சு அந்த தானியங்கள் மூலமாக யஜ்ஞயாகங்கள்லாம் செஞ்சு அந்த யஜ்ஞயாகங்கள் மூலமாக தேவதைகளுக்கு ஆகாரம் கிடச்சி திருப்பி தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு திருப்பி மழையெல்லாம் பெஞ்சு இந்த மாதிரி யார் ஒருத்த செஞ்சுட்டு இருக்காளோ அந்த தேவதைகள்லாம் அதிபூதம்னு பேர். அதியஜ்ஞா அது யாருன்னா அதியஜ்ஞன் யார் இல்லை, நானே தான். எல்லாருடைய உள்ளத்திலேயும் அந்தர்யாமியாக நானே உட்காந்து எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறவன் நான். எப்படி மின்சக்தி எல்லாவற்றையும் மைக்கு ஃபேனு லைட்டு ரேடியோ டிவி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறதோ அதுபோல் நான் தான் ஆட்டி படைக்கிறேன். நான் ஆட்டி படைத்தாலும் எனக்கு அதில் நேரடியாக தொடர்பு கிடையாது. நேரடியாக சக்தி கொடுக்குற தொடர்பு மாத்திரம். அந்த சக்தி மூலமாக மேலே வளர்கிறது, கீழே போகிறது, சவுண்டு வைக்கிறது, கீழே வைக்கிறது, ஷாக் அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு கிடையாது. அது ஜனங்களுடைய எண்ணத்தை பொறுத்து அவையெல்லாம் ஆறுது. ஈஸ்வரன் இருக்காரா இல்லையான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம். பகவான் இருக்காரா இல்லையா, இல்லைன்னா எப்படி நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய முடிகிறது இந்த சந்தேகம். அதுக்கு ஆதாரமாக பகவான் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி 3 நிலையிலையும் அவர் தான் ஏற்றையும் இயக்குகிறார். ஜாகிரத்தில் இயக்கும்போது நமக்கு தெரியல, சொப்பனத்தில் இயக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஏன்னா ஒரு உறுப்புகளும் வேலை செய்யாமையே எங்கேயோ கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு காவேரி போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஊர் போயிட்டு கேதாரம் பத்ரி நேபாள் பசுபதி எல்லாம் போயிட்டு வருதுன்னா உட்காந்த இடத்துல படுத்துட்டு இடத்துலையே ஏதோ ஒன்று ஏற்கிறதுன்னு தெரியுது. ஆனால் என்னதுன்னு புரியல. தூங்கும்போது ஒரு உறுப்புகளுமே வேலை செய்யலை, எல்லாம் ஓய்வாக இருக்குது, பிராணம் உட்பட எல்லாம் ஓய்வாக இருக்குது. அந்த நேரத்துலேயும் நாம் இருந்துகிட்ருக்கோம். நாம் இருந்துகிட்ருக்கோம் உணர்வு கூட நமக்கு தெரியல. நான் நல்லா தூங்குறதுனால மூச்சின் பாடு தான் தெரியுது நமக்கு. நாம் சுகமாக தூங்கினோம், ஆனந்தமாக தூங்கினோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுகமாகவும் ஆனந்தமாக இருக்கிறவர் யார்? அவர் தான் ஈஸ்வரன். அவர் தான் உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம எல்லாத்தையும் ஆட்டி படைத்து காத்துட்டுருக்கிறவர். ஜாகிர சொப்பன சுஷுப்தி 3 நிலையிலையும் அவர் தான் இருக்கிறவர். ஜாகிர சொப்பனம் நமக்கு ஜாகிரத்தில் அசலே தெரியல, சொப்பனத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. சுஷுப்தியில் நாம் நன்னா எல்லா உறுப்புகளும் அடங்கின பொழுது பிரகாசமாக ஆத்ம பிரகாசமாக ஆனந்த பிரகாசமாக ஒரே சுகமாக ஆனந்தமாக இருக்கிறது. மூச்சின்னு ஒரு பாடு தெரியுது, அப்போ தெரியல. அப்போ தெரிஞ்சால் ஈஸ்வரன் இருக்கார் தெரிஞ்சு கஷ்டமாச்சு. அப்போது தான் ஒருத்தர் இருக்கோம், ஈஸ்வரன் ஒருத்தர் ரெண்டாயிடுமே. அதனால் ஈஸ்வரன் ஒருத்தர் தான் தெரியறதுக்கு ஆனந்த சுரூபமாக இருக்கார், துக்க கலப்பு இல்லாமல் இருக்கார், எல்லா உறுப்புகளும் அடங்கின பொழுது தான் அவர் வரார். இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா தூக்கத்திலே மூச்சின உடனே அவன் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார்
ஆத்மா ஒன்று இருக்குது அப்படின்னு. அதனால தான் நாம் இப்படி தூங்கி மூழ்கிட்டு உட்காந்துட்டு போயிட்டு வந்துட்டு நடந்துன்னு எல்லாம் இருக்கோம்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கு தூக்கம் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. தூக்க நிலையில் நமக்கு ஒன்றும் தெரியாது, தூங்கி எழுந்த பிற்பாடு எல்லாம் நமக்கு புரியும். அந்த ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் இத்தனை வேலையும் நம்மளால் பண்ண முடிகிறது அப்படின்னு நமக்கு நன்னாக தெரியும். அந்த நிலையிலையும் எல்லா நிலையிலையும் 3 நிலையிலையும் நம்ம ஆட்டி படைத்து கற்றுக்கொள்கிற யார்? அதியஜ்ஞம். அவர் தான் அதியஜ்ஞமாக இருந்துட்டு எல்லார்டையும் அந்தர்யாமியாக இருந்துட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைத்து காற்று அழிச்சுக்கிண்டு எல்லாம் பண்ணுறவர் யாருன்னா அவர் தான் சர்வாந்தர்யாமியாக இருக்கிறவர், ஆத்மஸ்வரூபமானு எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்குவார். அதியஜ்ஞா கதம் கோஹத்ர தேஹே யஸ்மின் மதுசூதன. அப்புறம் கேட்டான், சாகர சமயத்தில் என்ன நினச்சி சாகணும்? பிரயாண காலேச்ச கதம் ஏயோசி நேதாத்மிகி. சாகும்போது உங்களே நினச்சின்னு போனால் மறுபிறவி கிடையாதுங்களா, அதெல்லாம் உண்டா இல்லையா, அந்த சந்தேகத்தை கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். தன கேள்விக்கும் பதிலாக கிருஷ்ண பகவான் விஸ்தாரமாக இந்த அத்தியாயம் முழுக்க சொல்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம். அக்ஷரஸ்வரூபம்னா நான் தான் பரபிரம்மஸ்வரூபம். க்ஷரம்னா அழியுதுன்னு பேர், அக்ஷரம்னா அழியாதுன்னு பேர். என்றைக்கு அழியாது? இன்றைக்கி நாளே அழியுது இல்லை, நேற்று இன்று நாளையும் சொல்லக்கூடிய பூத பவிஷ்யத் எல்லா நாளையும் அழியாத எது இருக்கோ அதுதான் அக்ஷரம்னு பேர். கொஞ்ச நாள் இருந்துட்டு அதிக நாள் இருந்துட்டு போகிறதெல்லாம் அது அக்ஷரம் இல்லை, அதெல்லாம் க்ஷரம், அழியக்கூடியது. பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் அழியக்கூடியது. பிரம்மலோகம் முதல் இந்த பூலோகத்தில் இருக்க வரைக்கும் அத்தனை 14 உலக விஷயங்களும் எல்லாம் அழிஞ்சிடும். அழியாத ஒரே ஒரு வஸ்து இது, அதான் ஆத்மா, அதான் ஈஸ்வரன், அதான் பரபிரம்மம். அதனால் அந்த சுரூபமாக நான் இருக்கேன். அக்ஷரம் பிரம்ம பரமம். உத்தமமான நிலைமையில், உயர்ந்த நிலையில், அழியாத நிலையில் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இந்த உலகம் முழுக்க நான் கண்ணால் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டுருக்கேனே, நான் தான் அக்ஷரமான பரபிரம்ம ஸ்வரூபம். ஸ்வபாவா அத்தியாத்மம் உச்சதே. அவரே உலகத்தை படைச்சி காத்து எல்லாம் பண்ண வரும்பொழுது அவரே அத்தியாத்மமாகவும் ஆயிடுறார். பூதபாவோத்பவகரா விசர்க்க கர்ம சங்கீதா. அதனால் இந்த வந்து போகிறது, யாகங்களை பண்ணுறது, வேள்விகளை பண்ணுறது, பலம் வர்றது, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்களோ அவர் தான் அத்தியாத்மமாகவும் இருக்கார். அவர் இந்த அத்தியாத்ம சுரூபம் ஒன்று இல்லைன்னா இந்த உலகமே இருக்க முடியாது. ஆத்மா இல்லைன்னா உலகம் இல்லைங்கிற விஷயம் வேறு. ஆனால் ஆத்மா தான் எப்போதும் இருந்துட்டு இருக்கார், ஆனால் நமக்கு புரியாது. ஆனால் அத்தியாத்ம சுரூபமாக இருக்க ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அவர் தான் தன் உலகத்தையும் படைச்சி காத்து ரட்சித்து யாகங்களை பண்ண வச்சு மழையை பொழிய வச்சு தானியங்களை கொண்டு கொடுத்து நம்மெல்லாம் சாப்பிட்டு பசி பட்டினி இல்லாமல் நம்ம ஆக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்காருன்னா அவர் தான் ஐடலாக வந்து விக்கிரகமாக வந்து இரண்யகரூபமாக வந்த ஆத்மஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம். அவர் தனியாக இங்கே வந்துள்ள ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமாகவே இந்த ஸ்வரூபமாக ஆதிகாரி புருஷலாக வந்து இந்த வேலைகளாக செய்கிறார். அதிபூதம் ஷரோபாவ புருஷஸ்ச அதிதேவதம் அதியஜ்ஞ அகமேவ அத்திர தேகே தேக பிரதாம்பர. அதனால் அதிபூதம் அதெல்லாம் அழியக்கூடியது. புருஷன் ஒருத்தர் தான் அழியாமல் இருக்கக்கூடியவர், பாக்கியெல்லாம் அழியக்கூடியது. ஆத்மா ஒன்று தான், ஈஸ்வரன் ஒருத்தர் தான் அழியாதவர், எப்போதும் இருக்கக்கூடியவர், பாக்கியெல்லாம் அழியக்கூடிய ஒரு சுரூபம். அதியஜம்னா என்னென்னா நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன். தேகே தேகபிருதாம்பர. எத்தனை உலகத்தில் தேகம் இருக்கோ, எத்தனை உடம்பு இருக்கோ, எத்தனை உயிரினங்கள் இருக்கோ, சின்ன கொசுலேருந்து ஆரம்பித்து புழுவிலே ஆரம்பித்து மனுஷன் வரைக்கும், தேவதைகள் வரைக்கும், பிரம்மலோகம் வரைக்கும், பிரம்மா வரைக்கும் யாரெல்லாம் இருப்பாளோ அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து ஆட்டி படைச்சவங்க யாருன்னா அவன் தான் அதியஜ்ஞன்னு பேர். அதனால் நான் தான் இத்தனை பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பகவான் பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ளே இருந்து இயக்கி காரியங்களை நடத்தி கொண்டிருக்கோம் யாருன்னு பார்த்தா எனக்கு தான் அதியஜ்ஞன்னு பேர் சொல்கிறா. அதனால் எங்கெல்லாம் தேகம் இருக்கோ அந்த தேகத்துக்குள்ளாக யார் இருந்து இதெல்லாம் ஆட்டி படைக்கிறாளோ அந்த சுரூபம் யார், அதுதான் அதியஜ்ஞன்னு பேரோடு கூட நான் தான் அங்கேயும் உட்கார்ந்துருக்கேன் என்று விளக்கத்தெல்லாம் அர்ஜுனுக்காக மிக தெளிவாக அழகாக சொல்கிறார். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டான், செத்து போகும்போது எப்படி போகணும்னு கேட்டான்.
அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் எப்பிரயாதி சமத்பாவம் யாத்தி நாஸ்தி சம்சயா. அந்த காலம்னா மரண காலம், முடிவுள்ள காலம். அப்போ என்னையே நினச்சி யார் சாகிறானோ அவனு என் பாவத்தை அடைஞ்சிடுவான், என் சுரூபத்தை அடைஞ்சிடுவான். திருப்பி அவன் வந்து பிறந்துக்கிருந்து ஒன்றும் பண்ண மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். ஏன்? ஈஸ்வரன் பிறக்கல, அதனால் அவனும் பிறக்க மாட்டான். யார் எதை நினச்சி சாகிறோமோ அந்த நிலையில் திருப்பி வருவோம். அதுக்கு ஒரு கதையே இருக்குது மகாபாரதத்தில். ஒரு மகர்ஷி நல்லா தபஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கார் கங்கை கரையில். அங்கே ஒரு மான்குட்டி ரொம்ப வேகமாக வந்து கர்ப்ப நிலையிலிருந்து கங்கையில் விழுந்துடுறது. வேட்டையாடாரோ ஐஸ் மிரட்டின்னு வரான், அது பேந்து அடிச்சுன்னு ஓடிட்டு நம்மளை கொள்ளுடுவாளோ அடிச்சுடுவாளோ பேந்துட்டு விழுந்துடுறது. திருப்பி இவர் மூச்சுன்னு பார்த்தா இந்த ரகலையை பார்த்தார். உடனே அவர் எழுந்து போய் இந்த மான்குட்டி எல்லாத்தையும் பிடிச்சின்னு வந்து மேலே கொண்டு வச்சுட்றார். அது மான்குட்டியெல்லாம் போட்டு நன்னாகி சுகமாக வளர்ந்துட்டுருக்கு. அவருக்கு என்னாச்சு? ஈஸ்வரங்கிட்ட எவ்வளோ மனசு இருந்தோ அந்த மனசு அப்படியே மான்குட்டிகிட்ட வந்துடுச்சு. அதை நல்லா கட்டிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு சாப்பாடு போட்டு பால் கொடுத்ததெல்லாம் பண்ணி அந்த அபிமானம் முழுக்க அப்படியே வளர்ந்து வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு அதெல்லாம் பெருசாக படுத்து வெளியில் படுத்து இவரும் உடனே கொஞ்ச நாள் வச்சு செத்து போயிட்டார். செத்து போனால் எப்படி பிறந்தார்? மானாகவே பிறந்துவிட்டார்னா. ஏன்னா எதை நினச்சி சாகிறோமோ அதே மாதிரி அவன் ஆகிடுவாங்கிறதுக்கு உதாரணம் இந்த கதை எங்கே சொல்லியிருக்கு. ஜடபரதர் கதையில் ஜடபரதருடைய உபாக்கியானத்தில் வரும்பொழுது இப்படி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மான் பிறகு எதனால் வந்து கண்டுபிடிச்சவர் அதை போக்கிக்கிண்டு திருப்பி ராஜாவாக பிறந்து ஞானியாக ஆகி இதெல்லாம் ஆனதாக மகாபாரதத்தில் பாகவத்தில் கதையெல்லாம் இருக்குது. ஆக சாகும்போது எதை நினச்சி சாகிறோமோ அதுதான் அடுத்த பிறவி காரணம். அப்போ சாத்தும்போது நடித்தா போருமா, இப்போலாம் நினைக்க வேண்டாமான்னா அது நடக்கிற கதையே இல்லை. சாகும்போது தான் எல்லா ஞாபகமும் நமக்கு வரும். எங்கே கடன் வாங்கினோம், எங்கே கடன் கொடுத்தோம், பேரன் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், எல்லா பந்தத்தினுடைய ஞாபகம் வருமே தவிர ஈஸ்வரன் நினைப்பு இப்போ வரவே வராது. அதனால் திருப்பி என்ன இருந்தது நமக்கு? புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடேரேஷன் பிறந்து வளர்ந்து கர்ப்பத்திலேருந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். மனுஷனாகவும் மிருகமாகவும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மனித பிறவி தான் மிருகப்பிறவிக்கு ஆகட்டும், மனித பிறவிக்கு ஆகட்டும், தேவலோகத்துக்கு ஆகட்டும், எல்லா பிறவிக்கும் மூல காரணமாக இங்கே இருக்குது. இவன் எதனை நினச்சி சாகிறானோ தேவதைலாம் நினச்சா தான் தேவதைலாம் பிறப்பான், மிருகமாக நினச்சோம்னா மிருகமாக பிறப்பான். அப்போ இந்த மிருகமாகவோ தேவதைலாம் பிறகுது இவன் நினப்பு தான் காரணமா அல்லது கர்மா காரணமானு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த கர்மா தான் இவன் நினைப்பை அப்படி மூட்டும். அவன் என்னென்ன புண்ணிய பாவம் செஞ்சுருக்கானோ அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி இவருடைய மனசை அந்த வழியில் கொண்டு போய் அந்த நினப்பை உண்டு பண்ணணும். புண்ணியம் பண்ணி ஞாபகம் வந்ததா தேவலோகமாக போவான், பாவம் பண்ணி நினப்பு வந்ததா மிருகங்களாக எடுப்பான். ரெண்டும் கலந்த கர்மமாக இருந்ததா திருப்பி மனிதனாக பிறப்பான். இப்படி புண்ணியம் பாவம், புண்ணிய பாவம் எல்லாம் கலந்து உள்ளது எதுவோ அதுதான் மனித பிறவி. இந்த பிறவியிலே தான் நம்ம மற்ற பிறவிகள்லாம் உண்டாக்குறதுக்கு உள்ள சாமான்கள் எல்லாமே தயாராகி கொண்டு போகிறோம். அதனால் இந்த பிறவி ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுனோமானால் எல்லாம் சௌக்கியம். இல்லைன்னா இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோ ஏது வருமோ என்று பாடின பிரகாரம் ஏதோ ஒரு பிறவி வந்து ஏதோ சிரமப்பட்டு எங்கேயோ உட்கார்ந்து திண்டாட முடியாத இதெல்லாம் வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் வந்துடும். அதனால் எப்போதும் பகவான் நினைப்பு இருக்கணும்னால் சிறு வயது முதலேயே இருந்தால்தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, குழந்தைகளாக இருக்கும்போது விளையாட்டில் போய்டுறான். தருணஸ்தாவத் தருணீசக்தா, இளமையாக இருக்கும்போது பொண்டாட்டி குழந்தைகளோட சம்சாரத்தில் ஈடுபாடு பண்ணிட்டு விடுறான். விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா, வயதானவன் என்ன பண்ணுறான்? பேரம் பேச்சிலாம் ஞாபகம் வந்துடுறது அவனுக்கு. அவள் அவ்வளோ பேரையும் சின்ன பண்ணி கவலை பண்ணி அவள்லாம் முன்னுக்கு வரணுமே, அவள்லாம் வசதியாகணுமே, அவள்லாம் கஷ்டப்படாக இருக்கணுமே, நல்லா படித்து முன்னுக்கு வரணுமே, அந்த கவலையெல்லாம் வந்துடுறது. அதனால் இந்த மூன்று நிலையிலையும் மனுஷன் ஒன்றுமே பண்ணுறதில்லை. பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, தருணஸ்தாவத் தருணீசக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா. பகவானை பற்றி நினைக்கிறதுக்கே அவனுக்கு நேரமே கிடையாது. ஆகினால பகவானை பற்றி சின்ன வயசுலேயே நினச்சா தான் ஞாபகம் வருமே தவிர முள்ள பார்த்துக்கலாம், முள்ள பார்க்கலாம், ரிட்டையர் அப்படியே பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம் ஒதுக்கி வச்சோன்னா அப்போ ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி குழப்பங்களாக தான் வந்து
வாழ்க்கை முழுக்க ஒரே அழுகையாகவும் கவலையாகவும் சிந்தனையாக தான் ஆகிடுமே தவிர ஒன்றும் வராது. அதனால் சின்ன வயசுலேருந்தே தினம் பகவத் பக்தி ஸ்லோகங்கள், ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி வழக்கங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டே வந்தோம்னால்தான் ஓரளவாவது நமக்கு கர்ம கர்மத்தினுடைய பலனாக நமக்கு அந்த காலத்தில் நமக்கு தான் ஞாபகம் வரலாம், மரண காலத்தில் ஞாபகம் வரலாம். இவ்வளோ பண்ணினவாளும் கூட சில சமயம் ஞாபகம் வராது. எவ்வளோ சின்ன குழந்தையிலேருந்து பக்தி யுக்தி ஸ்லோகங்கள் அவ்வளோ சொல்லிட்டு வந்தாலும் கூட கடைசி காலத்தில் ஞாபகம் கஷ்டம். ஒன்றுமே நினைக்காம நினச்சிக்கொண்டா எப்படி வர முடியும்? உனக்கு பகவான் நினைப்பு எப்படி வரும்? அதனால் அபியாசத்து கௌந்தே, அபியாசம் நிறைய பண்ணத்தான் பக்தி மார்க்கத்தில் அபியாசம் பண்ணி ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்லி பகவத் ஸ்வரூபத்தை நினச்சிட்டு இருந்தால் தான் மரண காலத்துக்கு ஞாபகம் வரும். இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் தியக்த்வா கலேபரம். மரண காலத்தில் யார் ஒருத்தன் என்னை நினச்சிட்டே சாவானோ, பிரயாதி சமத்பாவம், யார் வந்து செத்து போகிறானோ அவன் என் பாவத்தை அடைஞ்சிடுறான். யாதி நாஸ்தி எத்திர சம்சயா. என்னையே நினச்சி செத்தவனுக்கு என்னுடைய வந்துடும், பாக்கியாக போக மாட்டான். பாக்கி உயிரினங்களை நினச்சிட்டோம்னா பாக்கி உயிரினமாகிடுவான். அதனால் பகவன் நினைப்பு வரத்துக்கு கூட கர்மா மாத்திரம் காரணமாகாது, பக்தி எல்லாமே சேர்ந்து காரணமாகும். கர்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் கர்மாவே இந்த பகவான்கிட்ட கொண்டு வரக்கூடிய வாய்ப்புக்கு உள்ளதாக ஆகாது. நம்மளுடைய முயற்சி பயிற்சி இதெல்லாம் நன்னா வர வந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம தான் புண்ணியம் பண்ணுறது கர்மா இருந்தால் அதுவும் ஞாபகப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர, வெறும் நான் இப்போ பகவான் நினச்சிட்டே இருக்கேன் எனக்கு சாகர சமையல் ஞாபகத்தை கொடுன்னா கொடுக்க மாட்டார். நம்ம சின்ன வயசுலேருந்து அபியாசம் பண்ண தான் வரலாம். அதுவும் எல்லோரும் சொல்ல முடியாது. சில சமயம் வரும், சில சமயம் மறந்து போனாலும் போட முடியும், விட்டு போடும். அதனால் அபியாசம் ரொம்ப 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 அவசியம். நல்ல விஷயத்துலையும் சத்சங்கத்துலேயும் பகவன் நினைப்புக்கும் பகவத் பற்றி சொல்கிறதுக்கும் நாம ஜபம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தி அத்திர சம்சயः. எம் வியாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தமேவேதி கௌந்தே சதா சத்பாவ பாவிதா. யார் ஒருத்தன் சாகும்போது நினச்சிட்டே செய்கிறானோ அவன் சதா சத்பாவ பாவிதா. எப்பொழுதுமே சத்பாவனையே நினச்சிருந்தால் தான் வருமே தவிர சாகும்போது நடிச்சுட்டா வராது. சதா எப்பொழுதுமே நடிச்சுட்டே இருந்தால் தான் அவனுக்கு சத்பாவம் ஆகுதா, என் சொரூபத்தை அடைஞ்சனாக ஆவான். ஆகினால சாகும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார முடியாது. ரிட்டையர்ட் லைஃப்பில் பார்த்துக்கலாம்னு நினச்சிக்க முடியாது. சின்ன குழந்தைகளேருந்தே பழக்கப்படுத்தணும், அதுக்காக தான் சொல்லிகிட்டே இருக்கா. அதனால் சின்ன வயசுலேருந்தே பகவத் பக்தியும் பகவத் ஞாபகத்தையும் வரும்படியாக சூழ்நிலை உண்டு பண்ணிட்டே வந்தோமானால் சாகும்போது கூட இந்த நினப்பு இருக்கும். செத்த ஒரு பாடு நம்ம பிறக்காத நிலைமையில பகவான்கிட்டே அடைஞ்சு நல்ல வாய்ப்பு அடையலாம். அதுக்கு பெரும் புண்ணியம் பண்ணால் தான் வரும். வெறும் சாமானியம் சுலபமாக வந்துடக்கூடிய விஷயம் இல்லது. பகவானுடைய அனுகிரகம் வேணுமானால் பகவானுடைய நினைப்பு வேணும். பகவானுடைய நினைப்பு வேணுமானால் அகண்டமாக எப்பொழுதும் சின்ன வயசு முதலே பழக்கம் பண்ணி இருக்கணும். அந்த பழக்கம் கூட கர்மா அடைஞ்சல் இல்லாமல் சத்கர்மாவனுடைய வாசனையும் அதனுடைய வேகமும் நம்மிட சேர்ந்து வரும்போது நமக்கு பகவானுடைய நினைப்பு பிறவில்லாத பெரும்பெரும் வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சதா சத்பாவ பாவிதா, எப்பொழுதுமே சத்ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபத்தையும் நினச்சிட்டே பாவனை பண்ணிட்டே இருந்தால் தான் முடியாது அப்படிங்கிறார்.